ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பூரை தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ அடிச்சடி வச்சுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நாங்கள் ஹோல்டாக எண்ணெய் ஊற்றி செய்கிறேன். நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்து பருப்பு, வடக்கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்குங்க. கடுகு வெடிக்கட்டும், கருவேப்பிலை போடுவோம். எண்ணெய் ஆயிட்டும். கடுகு வெடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 10 பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா வளர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காரம் பொடி, வீட்டு மசாலா தூள்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு மசாலா தூள் ஒரு அரை கரண்டி பார்த்துக்குங்க. இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாலக்கூரை வள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாழைக்கூறால அதிகமாக மண் இருக்கிறதுனால அதிகமாக நல்லா கழுவி 2 தடவை 3 தடவை எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே வதக்கி விடுங்க. இதில் தண்ணி சத்து நிறையா இருக்கும், அதனால் இதிலே வதக்கி விட்டால் வணங்கிடும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த்து கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்பப்போ ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சமாக பாருங்கள், நல்லா அப்படியேவும் இதில் நல்லா வேகட்டும். பாருங்க, இதிலே வேக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாடு மட்டும் டைம் இல்லாதவங்க சாப்பாடு மட்டும் வடித்து அப்படியே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பாடில் வடித்து வேகமாக வெளியே போயிட்டு வந்துட்டு வைக்க டைம் இல்லைண்டா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சு சாதத்தில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி வச்சு சப்பாத்தியில் சாப்பிட்லாம், தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா அப்படி கிண்டி நல்லா வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சோமா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், எப்படி வேக எப்படி எண்ணெய் புரிஞ்சு எப்படி வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க?
இப்படி கடைக்கு போயிட்டு வந்து செஞ்சு எனக்குலாம் டைமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி செஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் அப்பப்போ தயிர் சாப்பாடுக்கு இதுக்குன்னா கூட சாப்பிட்டு தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டன் அமைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பெல் பட்டன் அமைக்குங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குது பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. செம்மையாக டேஸ்ட், உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோத்தில் வச்சு சாப்பிட்டா ஒரு தட்டு சோத்துக்கு 2 தட்டு சோறு சாப்பிட்லாம் நீங்கள். அந்தமாரி டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரசாரமாக மழைக்கு இதமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழைக்கு இதமாக அதுமாரி செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். நல்லா கீழே அடிப்பிடிக்க விடாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா அந்த கீரை நல்லா வணங்கி எண்ணெய் புரிகிற அளவுக்கு நல்லா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா எவ்வளோ தூரத்துக்கு வத்திருச்சுன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் வத்தி எப்படி எண்ணெய் புரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.